இப்போ கல்யாணம் பண்ணுறதுக்கு இந்த பொருத்தம் சரியில்லை, அந்த பொருத்தம் சரியில்லை, இந்த ஜாதகம் நல்லா இல்லை, இப்படியே போயிட்டே இருந்தோம் அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு 30 வயசு ஆனால் கூட கல்யாணம் நடக்க மாட்டேங்குது. இப்போ பொருத்தம் பார்க்குறது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நட்சத்திரத்தை பார்த்து கல்யாணம் பண்ணணுமா, இல்லை மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் ஜாதகத்தை பார்த்து கல்யாணம் பண்ணணுமா, எது முக்கியம்? இப்போ நட்சத்திர பொருத்தத்தை பார்த்து கல்யாணம் பண்ணுறதுங்கிறத விட 2 பேர்த்தோட ஜாதகத்தை பார்த்து அதில் இருக்கிற கிரகங்களை பார்த்து நடக்கிற தசா புத்தி அடுத்து என்ன தசை வரப்போகுது இதையெல்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப நல்ல அமைப்பு. ஈவன் நட்சத்திர பொருத்தம் இல்லாமல் இருந்தால் கூட ஜாதகம் நல்லா இருந்து அவங்களுக்கு கல்யாணம் நடக்கிறதுங்கிறது அந்த குடும்பம் ரொம்ப சிறப்பாக அமையும். இப்போ ஜாதகமே பார்க்கல, நட்சத்திர பொருத்தத்தை மட்டும் பார்த்து கல்யாணம் பண்ணுறதுங்கிறது அவங்களோட வாழ்க்கையில் ஜாதகத்தைப்படி தாரதோஷம் இருக்குதா, இல்லை செவ்வாய் தோஷம் இருக்குதா, அடுத்து கல்யாணத்துக்கு அப்புறமா நம்மளுக்கு குடும்பத்தில் என்ன ஸ்ட்ரகிள் ஆக போகுது, தொழில் அடி வாங்குமா, இந்த மாதிரி எதுவுமே நம்ம பார்க்க போகிறதில்ல, எதுவும் தெரிய போகிறதும் இல்லை. அப்போ இது எப்படி இருக்குது அப்படின்னா எந்த ஒரு எச்சரிக்கை போர்டு இல்லாத ஒரு ரோட்டில் நம்ம போகிற மாதிரி, ஒரு பயணம் போகிற மாதிரி. அப்போ நம்ம எது முக்கியம் அப்படின்னா ஜாதகத்தை பார்த்து கல்யாணம் பண்ணுறதுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் தான் நட்சத்திரத்தை பார்க்கணும். அப்போ நம்ம கல்யாணம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜாதகத்தை பார்த்து கல்யாணம் பண்ணுறதுங்கிறது தான் ரொம்ப முக்கியம்.